ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் அம்மா போடுற ஒரு அழகான பூக்கோலத்தோடு தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் நான் எந்திரிக்கும் போது அம்மா வந்து ஒரு அழகான பூக்கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. யாருக்கெல்லாம் அம்மாவோட கோலம் பிடிச்சிருக்குன்னுட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அம்மா கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே காஃபி போட்டுடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிருந்தேன். அம்மா வந்து எப்போவுமே நைட்டே கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் படுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் மார்னிங் எந்திரிக்கும் போது நமக்கு அந்த நாள் வந்து ப்ளசண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும்னுட்டு எப்போவுமே பிஃபோர் டே நைட்டே நாங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுடுவோம். எனக்கு மார்னிங் வந்து பால்கனியில் நின்றுட்டு காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து பால்கனி சைடு ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கும், நிறைய மரம், நிறைய செடி இருக்கும். அன்றைக்கி மார்னிங் சிம்பா வந்து ரொம்ப ஆக்டிவாக ஓடிட்டு இருந்தார், இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துக்குன்ட்டு. சில சமயம் வந்து மார்னிங் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பான், சில சமயம் வந்து தூங்கிட்டே இருப்பான், எந்திரிக்கவே மாட்டான். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ஆட்டும், நல்லா ஓடிக்கிட்டு விளையாண்டுட்டு இப்போ வந்து நல்லா மூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அம்மா 2 கப் ஆசீர்வாத் மாவு எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணுவாங்க எப்போவுமே. ஏன்னா பூரி வந்து அப்போ தான் நல்லா புஃப்னு வரும். இந்த டிப்ஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சுடுற பூரியும் நல்லா புஃப்னு வரும். பூரிக்கு மாவு வந்து நம்ம வந்து டைட்டாக பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டாக பிசையணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி சப்பாத்தி மாதிரி நம்ம மாவு ஊற வைக்க வேணாம். பூரிக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊறினாலே போதும். மாவு ஊறுறதுக்குள்ளே சரி ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட் போட்டுடலான்னு வந்தேன். இப்போதைக்கு வீட்டில் 3 ஷார்க் தான் இருக்குது. ஃபஸ்ட் வந்து டெட்ரா வளர்த்துட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட். அது வந்து வெயிலுக்கு தாங்கலைன்றனால ஷார்க் வாங்கி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டர் வந்து தனியாக வளர்த்துட்டு இருக்கோம். சரி மீனுக்கெல்லாம் ஃபுட் போட்டுட்டு நான் வந்து பூரி மாவு திரட்டி தர கிச்சனுக்கு போனேன். நான் மாவு திரட்டி தரேன், அம்மா வந்து சுட்டு எடுத்துட்டாங்க. அன்றைக்கி பூரிக்கு வந்து சாம்பார் தான் பண்ணியிருந்தோம். அந்த சாம்பாரோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஒரு விலாகில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த விலாகோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களில் யாருக்கெல்லாம் பூரி பிடிக்கும், பூரி கூட என்ன தொட்டு சாப்பிட பிடிக்கும்னுட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முன்னாடி நாள் செஞ்ச இட்லி வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதனால் வந்து அதை இட்லி உப்புமா பண்ணிடலான்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்து கொஞ்சம் சீரகம் 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இட்லியை வந்து நல்லா உதிர்த்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். காரத்துக்கு இட்லி மிளகா பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் இட்லி உப்புமா ரெடி. இந்த ஹோம்மேட் இட்லி பொடியோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு நானும் அம்மாவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கிட்ட ஃபோன் நோண்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பெட்ரூம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். நீட்டாக பெட் ஸ்ப்ரெட்லாம் போட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் வந்து டஸ்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். 2 days ஒன்ஸ் வந்து கம்பல்சரி டஸ்டிங் பண்ணுவேன். மேலே பார்க்கும்போது அந்த அளவுக்கு டஸ்ட் இருக்க மாதிரி தெரியாது, ஆனால் வந்து ரொம்ப டஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதனால் கம்பல்சரி வந்து 2 days ஒன்ஸ் வந்து டஸ்டிங் பண்ணியே ஆகணும். பெட்ரூம் ஹால் எல்லாமே டஸ்டிங் பண்ணிவிடுவேன். டஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீனாக பெருக்கணும். எங்கள் வீட்டில் பெரிய டாஸ்க்கே வந்து வீடு பெருக்கி மாப் பண்ணுறது தான். அந்த 2 days ஒன்ஸ் வந்து கம்பல்சரி நாங்கள் வந்து மாப் பண்ணிவிடுவோம். ஆனாலும் அது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும். இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு பெருக்கி மாப் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். ஆனால் ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா, ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து வீடை பார்க்கும்போது அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. நமக்கே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எப்போவுமே வந்து நான் வீடை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே வந்து பார்ப்பேன் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னுட்டு. வெயில் அதிகமாக இருக்கனால ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். கேக் மாதிரி இருக்குது. இதை வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு அம்மாவுக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். தம்பி வந்து ஈவினிங் தான் வருவான். சரி அவனுக்கு ஈவினிங் கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து அம்மா வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி தான் பண்ணியிருந்தாங்க. இது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து ரெசிபி பார்த்துட்டு கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து
லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக்கர் வந்து நல்லா 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு கல்பாசி, சோம்பு, பட்டை 3 சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகினா தான் இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துக்கணும். இப்போது பட்டாணி சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் பட்டாணியை நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். மசாலா வாசனை போன உடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனா உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ரெடி. இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். மறக்காமல் மாம் டாட்டர் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.